உண்மையில ரொம்ப பூரி படைய வைக்குது. எல்லா பசங்களுக்கும் தன்னோட இளம் வயசுல தோணக்கூடிய சந்தேகம் ஒரு பையனுக்கு தோணுது. அதை அவங்க அப்பாட்ட கேக்குறான். அப்பா, வேல்யூ ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் மதிப்பு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்களே, அப்படின்னா என்னப்பா அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா அவன் கையில ஒரு கல்லை கொடுத்துட்டு, தம்பி, இத மார்க்கெட்ல போய் நீ விற்க போற. ஆனா யார் என்ன கேட்டாலும் நீ வாயை திறந்து எதுவுமே பேசக்கூடாது. விலை கேட்டா மட்டும் கையை உயர்த்தி ரெண்டுன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அதை வாங்கிக்கிட்டு லோக்கல் மார்க்கெட்டுக்கு பையன் போறான். அங்க போயிட்டு ஒரு வயசான லேடி வந்து கேக்குறாங்க அவங்கிட்ட, தம்பி, இந்த கல் எவ்வளோ, பார்க்க அழகா இருக்கு, நான் என் தோட்டத்துல யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த பையன் தன்னோட கையை ரைஸ் பண்ணி 2 விரல காமிக்கிறான். ஓ, 2 ரூபாயா, சரிப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கொடுக்காம பையன் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். அப்பாட்ட வந்து, அப்பா, இந்த கல்லை நான் போய் விற்க போனேன், ஒரு லேடி வந்து 2 ரூபாய்க்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்றான். அடுத்தது அவங்க அப்பா சொல்றாங்க, இதே கல்ல நீ ஒரு மியூசியம் எடுத்துட்டு போப்பா, அங்க போய் வித்துரு. ஆனா அங்கேயும் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நீ பதில் எதுவுமே சொல்லக்கூடாது, யாராவது விலையை கேட்டா மட்டும் 2 விரல தூக்கி காமி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த பையனும் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு போய் மியூசியமுக்கு போறான். அந்த மியூசியம்ல இந்த கல்லை பாக்குறவங்க, நல்லா இருக்கே, இது எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த பையன் பதில் சொல்லாம 2 விரல மட்டும் தூக்கி காட்டுறான். ஓ, இது 2000 ரூபாயா, சரி நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்கேயும் அதை விற்காம அந்த பையன் உடனே வீட்டுக்கு வரான். அங்க போய் அப்பாட்ட சொல்றான், அப்பா, அந்த மார்க்கெட்ல இந்த கல்லுக்கு 2 ரூபாய் தரேன்னு சொன்னாங்கல்ல, இப்போ இந்த மியூசியம்ல 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு. உடனே அவங்க அப்பா, தம்பி, கடைசியா நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க போய் இது வித்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதாவது பக்கத்திலே ஒரு விலை மதிப்பற்ற கற்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு கடை ஒண்ணு இருக்கு, அந்த கடையில போய் இதை வித்துட்டு வா. ஆனா அங்கேயும் யார் என்ன கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது, எவ்வளோன்னு கேட்டா மட்டும் 2 விரல மட்டும் தூக்கி காமி அப்படின்னு அப்பா சொல்றாரு. சரின்னு அந்த பையனும் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு அந்த கற்கள் விற்கிற கடைக்கு போறான். அங்க இருக்கவங்கள்ட்ட இந்த கல்லை போய் காமிக்கிறான். அங்க இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஷாக். யாருக்குமே கிடைக்காது இந்த அபூர்வ கல் உனக்கு எப்படிப்பா கிடைச்சது, இதோட விலை என்னப்பா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் பதில் எதுவுமே சொல்லாம 2 விரல மட்டும் தூக்கி காட்டுறான். ஓ, இது 2 கோடியா, அப்ப நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பையனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ஓடோடி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அப்பாட்ட சொல்றான், அப்பா, 2 ரூபாய்க்கு அந்த கல்ல ஒரு பாட்டி கேட்டாங்க, 200 ரூபாய்க்கு மியூசியம்ல கேட்டாங்க, ஆனா இங்க 2 கோடி ரூபாய்க்கு கேக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்றான். இப்போதான் அவங்க அப்பா சொல்றாரு, இதுதான்ப்பா வேல்யூ ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது. நாம எங்க பிறக்கிறோம், எங்க இருந்து வரோம், நம்ம கலர் என்ன, நம்மளோட பின்புலம் என்ன அப்படிங்கறதுலாம் முக்கியம் கிடையாது. நம்ம எங்க நிலைநாட்டிக்கிறோமோ அதுதான் நம்ம வேல்யூ ஆஃப் லைஃப். உன்னுடைய மதிப்பு 2 ரூபாய் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீ இருந்தனா உன் மதிப்பு 2 ரூபாய் தான். அதுவே உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை 2 கோடி ரூபாய் அளவுக்கு மதிச்சாங்க அப்படின்னா அதுதான் உன்னோட வேல்யூ ஆஃப் லைஃப். நம்ம கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத முக்கியம் அப்படின்னு அவங்க அப்பா தெளிவா புரிய வைக்கிறாரு. ஆனா இதுல ஒண்ணு மட்டும் நிச்சயம், உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ளயும் ஒரு டைமண்ட் கண்டிப்பா இருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சு அதை சரியான இடத்துல நாம செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய மதிப்பும் கூடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு